அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக வயிற்று பகுதியில் தோன்றக்கூடிய பிரச்சனைகள், அதை எளிமையாக முறையில் சீர் செய்வதற்கான சில எளிய வழிமுறைகள், அதை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட சுண்டைக்காயை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காய் 100 கிராம், சிறு வெங்காயம் நறுக்கி எடுத்தது 3 தேக்கரண்டி, விளக்கெண்ணெய் தேவையான அளவிற்கு, மிளகு 10 கிராம், வெந்தயம் 10 கிராம், கல் உப்பு தேவையான அளவிற்கு, கறிவேப்பிலை 2 கொத்து, மஞ்சள் தூள் தேவையான அளவிற்கு. இவையெல்லாம் அளவுகளின்படி தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். முதலில் மிளகையும் வெந்தயத்தையும் கல் உப்பையும் சேர்த்து நாம் கல்வத்தில் இட்டு தூள் செய்து எடுக்க வேண்டும். அடுத்ததாக வெந்தயம், அடுத்ததாக இத்துடன் கல்லுப்பு. அன்பான நேயர்களே, நன்றாக இந்த பொருளை கல்வத்தில் இட்டு தூள் செய்து எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, கல்வத்தில் நாம் சேர்த்த மிளகு, கல்லுப்பு, வெந்தயம் அத்தனையும் நன்றாக பொடி செய்து தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அத்தனையும் பொடி செய்து தூளாக எடுத்து தனியாக வைத்து கொள்ளலாம். தேவையான அளவிற்கு பச்சை சுண்டைக்காயை கல்வத்தில் இட்டு நன்றாக இடித்து கொள்ளவும். கல்வத்தில் சேர்த்த சுண்டைக்காயை நன்றாக நசுக்கி எடுத்துக்கொள்ளவும். அன்பான நேயர்களே, கல்வத்தில் நாம் சுண்டைக்காயை நன்றாக நசுக்கி வைத்துள்ளோம். அதை எடுத்துக்கொள்ளலாம். அத்தனை பச்சை சுண்டைக்காயும் நாம் நன்றாக நசுக்கி தனியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் அத்தனை பொருட்களையும் கொண்டு குடல் புழுக்களை நீக்குவதற்கும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பல நோய்களை போக்குவதற்கும் மருந்து ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக வாணலில் மிதமான சூட்டில் விளக்கெண்ணெய் விட்டு காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, மிதமான சூட்டில் விளக்கெண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் நசுக்கி எடுத்த பச்சை சுண்டைக்காய்களை சேர்க்க வேண்டும். இத்துடன் நாம் நறுக்கி எடுத்துக்கொண்ட சிறு வெங்காயத்தையும் சேர்க்க வேண்டும்.
இத்துடன் சிறிது கறிவேப்பிலை. இத்துடன் நாம் தூள் செய்து எடுத்துக்கொண்ட மிளகு பொடி மற்றும் வெந்தய பொடி, கல்லுப்பு இவை மூன்றையும் சேர்க்கவும். இத்துடன் சிறிது மஞ்சள் பொடி. அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களையும் சேர்த்து நாம் வயிற்று பகுதியில் ஏற்படுகின்ற நோயை போக்குவதற்கும் குடல் புழுக்களை நீக்குவதற்கும் நாம் சுண்டைக்காய் மூலம் ஒரு மருந்து ஒன்றை செய்திருக்கின்றோம். அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த கலவையை சூடான சாதத்தில் இந்த கலவையை சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று பகுதி சுத்தமடையும். குடல் பகுதியில் தங்கியுள்ள கிருமிகள் எல்லாம் மலத்தின் வழியாக வெளியேறி பூரண சுகம் ஏற்படும். அன்பான நேயர்களே, எளிமையாக கிடைக்கக்கூடிய பச்சை சுண்டைக்காய்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.